தமிழகத்தில் நாளுக்கு நாள் பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வருவதற்கு மதுவே காரணம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூரில் மதிமுக சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ, துணை பொருளாளர் மலை சத்யா, கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய வைகோ, இஸ்லாமியர்கள் நலனுக்காக நாடாளுமன்றத்தில் மதிமுக குரல் கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து வாக்களித்ததையும் அவர் நினைவு கூர்ந்தார். தமிழகத்தில் மது விற்பனை தடை செய்யப்பட வேண்டும் என்று வைகோ வலியுறுத்தினார். 8 வயது சிறுமி நாசம் செய்யப்பட்டால், 10 வயது சிறுமி நாசம் செய்யப்பட்டால், தனியாக எவரும் எந்த பெண்ணும் எங்கும் செல்ல முடியாது. இந்த நிலைமை ஏன்? மதுவின் கொடுமை. அண்ணல் நபிகள் நாயகம் சொன்னார், மது ஒருபோதும் அனுமதிக்கப்படக்கூடாது. சகபாக்கள் சாராய பீப்பாய்களை உடைத்து அது வெள்ளமாக பாய்ந்து ஓடியது தெருக்களில். அதைத்தான் திப்பு சுல்தான் நிறைவேற்றினார். அரசாங்கத்துக்கு பணம் வரும், மதுவை அனுமதித்தாண்ட போது அது ஏழை தாய்மார்களின் கண்ணீருக்கு காரணமாகிவிடும். ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று உத்தரவிட்டவன் திப்பு சுல்தான்.